வணக்கம் நண்பர்களே. விஜயும் அவரது தாவேகா கட்சியும் எதை மூலதனமா வச்சு இந்த வெற்றியை பெற்றார்களோ, அந்த முதல்வர் நாற்காலியை அடைஞ்சாங்களோ, அதே வேகத்தில் அந்த ஆட்சி முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிற அந்த தோற்றத்தை பார்க்க முடியுது. ஒரு ரீல்ல சமூக வலைதளங்களில் பரப்பி அதன் மூலமாக மக்களுடைய மனதை மாற்றி அவர்களுடைய மூளையில் ஒரு இந்த என்ன வசியம் பண்ணுறதுன்னு அந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ணி இளைஞர்களுடைய அந்த ஓட்டுக்களை திருடி இன்னைக்கு இந்த கட்சி பதவிக்கு வந்திருக்கு, அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கு. தொடர்ந்து இந்த அதிகாரம் கையில் இருக்கணும்னா மக்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு அரைமயக்கத்திலே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க தொடர்ச்சியாக அதில் இருக்க முடியும். ஸோ மக்கள் ஏமாளிகளாக தொடரணும். அந்த அந்த வேலையை தொடர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு வேலையை பண்ணுறாங்க. அது அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. அது என்னன்னா, நான் இதுக்கு முன்னே சொன்னேன்ல, இவங்க இந்த ரீல்ஸ் மூலமாக விஜயால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் பரவாயில்ல, நீ செய்யலாம் பரவாயில்லன்னு நியாயப்படுத்துகிற ஒரு வேலையை பண்ணுறாங்க. அதற்கு மக்கள் இப்போ கொடுக்குற எதிர்வினை இருக்கே, அது பயங்கரமாக இருக்கு. அதை நான் இன்னும் விரிவாக நிறைய அந்த வீடியோக்கள் எடுத்து வச்சுருக்கேன். அதை விரிவாக நான் காலையில் நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆக்சுவலாக இந்த பதிவு எதுக்காகன்னா, இந்த ஜோசியம், அதே போல் செய்வினை, பரிகாரம், இதெல்லாம் எந்த அளவுக்கு மனித அந்த குலத்துக்கு எதிரானது அப்படிங்கிறத தந்தை பெரியார் பல 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 ஆண்டு காலம் வலியுறுத்தினார். அதே போல பகுத்தறிவு உள்ள யாருமே இதை ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஏதாவது ஒரு வழிகாட்டுறதுக்காக ஒரு சின்ன ஒரு 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 கைடன்ஸ் மாதிரி எதாவது ஒன்று எடுத்துக்கலாம். கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, அல்லது அங்கே அருள் வாக்கு கேட்கறது, அந்த லெவலோட அதை நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு மேலே செய்வினை பரிகாரம் அப்படின்னு போகிறதெல்லாம் ரொம்ப தப்பானது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலான மக்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு பக்தி இருந்தாலும் கூட இந்த ஜோதிட, இந்த பரிகாரம், இந்த செய்வினைங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவங்க குறைவானவர்கள் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்கிற விஜய் இந்த ஜோதிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர். ஜோதிடர் என்ன சொல்றாரோ அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்கிறவர் அப்படிங்கிற பேர் எடுத்திருக்கார். இப்போ அவருக்கு ஆஸ்தான ஜோதிடராக இருப்பவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது திரும்ப திரும்ப இருந்தாலும் பேர் சொல்றது கூட நமக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கு. அந்த நபருடைய பேட்டியை ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்புச்சு. இன்னைக்கு 2 நாளும் தொடர்ச்சியாக அந்த நபருடைய அந்த பேட்டி தான் போய்கிட்டு இருக்கு. அந்த பேட்டியில் அவர் சொன்ன விஷயங்கள், அதாவது ஒரு காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த மாதிரின்னு ஒரு பழமொழி இருக்கு. பணம்பழம் இருக்க அதை துரட்டிக்கோள் வச்சு இழுத்தா கூட கீழே கொண்டு வர்றது கஷ்டம். அதாவது பனங்காய், அதை இழுக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி மனிதர்களாலேயே பறிக்க முடியாத அந்த காயை ஒரு காக்கா போய் உட்கார்ந்த உடனே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ காக்கா அவ்வளோ பலம் உள்ளதா? காக்கான்னு உடனே நீங்கள் வேற கற்பனைக்கு போயிடாதீங்க. பொதுவாக அந்த வழக்கு சொல்கிறேன். காக்கா அவ்வளோ பலம் உள்ளதான்னா இல்லை. அந்த நேரம் காக்கா போய் உட்காரும் போது அது நல்லா கணிஞ்சு படுத்துட்டு இருந்துக்கும். டப்புன்னு அந்த கால் பட்ட உடனே அது கீழே விழுந்துருச்சு. அதான் காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை. அந்த மாதிரி இவங்க ரூட் மாஃபியா மூலம், வாய்ஸ் ஆஃப் காமன் மூலம், இன்னும் பல அந்த 35,000 40,000 வாட்ஸ்அப் குழுக்கள், பல லட்சம் போலி ஐடிக்கள், இன்ஸ்டா பேஜுகள், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸு, இவங்களெல்லாம் வச்சு ஒரு பக்கம் பொதுமக்களுடைய மூளை செலவு செய்து குழந்தைகள் மூலமாக முதியவர்களின் வாக்குகளை திருடி அப்படி ஒரு செட்டப் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடவே இந்த ஜோசியர் இப்போ விஜய்க்கு அவர் சொல்கிற அந்த என்னென்னவோ, இந்த ராசி நடக்குது, இந்த வீட்டில் இந்த இடத்துல இந்த கேது உட்காந்துருக்கு, ராகு உட்காந்துருக்கு அப்படின்னு என்னென்னவோ சொல்கிறாங்கல்ல ஜோதிட வார்த்தைகள், அதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை தவறாமல் அவர் கடைப்பிடிக்கிறார். இங்கே வாக்கு விழுறதுங்கிறது இவங்களுடைய இந்த களப்பணி. அது திருட்டு பணியாக இருந்தால் கூட, ஒரு மோசடி வேலையாக இருந்தால் கூட அது ஒரு களப்பணி தானே. நேராக போய் ஓட்டு கேட்கலன்னா கூட இன்ஸ்டா மூலமாக ஓட்டு கேட்டாங்க இல்லையா, அந்த வேலை.
அந்த வேலைக்கு கிடைத்த பலனை ஜோசியத்துக்கு கிடைத்த பலனை வந்து அவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்படித்தான் வந்து விஜய் இப்போ ஜோசியருக்கு அடிமையாக ஜோசியர் சொல்கிறதெல்லாம் கேட்குற ஒரு மனநிலையில் வந்து அவர் இருக்கார். அதே போல் ஜோசியர் கொடுக்குற பொட்டு வச்சுக்கிட்டு, அது என்னவோ பேர் கஜகஜாவோ என்னவோ சொல்கிறாங்க, அந்த பொட்டை வச்சுக்கிட்டு அரகஜா அதை வச்சுக்கிட்டு, அப்புறம் அவர் சொல்கிற கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதாவது பதவிக்கு வருகிற வரைக்கும் ஒரு கலர், வெள்ளை சட்டை காக்கி பேண்ட்டு, அப்புறம் பதவிக்கு வந்த பிறகு இந்த கலர் கருப்பு கோட்டு, பிளேசரு அண்டு ஒயிட் ஷர்ட்டு, இப்படி ஒரு காம்பினேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் நம்பி போடுறாரு. பெரியாரை தலைவராக கொள்கை தலைவராக ஏற்ற விஜய் அவர்கள் இதை வந்து தொடர்ந்து இந்த மூடத்தனத்தை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அந்த மூடத்தனங்களை எல்லாம் செய்ய வைக்கிற பாருங்க, மக்கள் மேலே நம்பிக்கை இல்லை. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினவங்கள அவர் நம்பவே இல்லை. அந்த மூடத்தனத்தை தான் நம்புறாரு, அந்த ஜோசியரை நம்புறாரு. அந்த ஜோசியர் வந்து எனக்கு ஒரு அரசு பதவி போட்டு கொடுத்துருப்பா, என்னை வந்து ஆலோசகரை வச்சுக்க, உடனே வந்து ஒரு அரசு பதவியை போட்டு அது கடும் கண்டனத்துக்கும் கேலிக்கும் உள்ளான உடனே அதை வாபஸ் பெற்று, அப்படி ஒரு சூழல்ல அந்த ஜோதிடரை இந்த பிரபலமான செய்தி நிறுவனம் வந்து பேட்டி எடுக்குது, செய்தி சேனல். அந்த பேட்டியில் அவர் சொன்னதெல்லாம் இருக்கு, எந்த அளவுக்கு வந்து ஜனங்களை கேனையனங்களா நினைச்சிருந்தா அந்த ஆள் இதெல்லாம் சொல்லுவான். நான் நமக்கு வந்து அதில் ஒன்றும் பெரிய இவங்கெல்லாம் வந்து மரியாதை கொடுத்து பேசணும்னு கூட தோணலை. ஏன்னா அந்த ஆள் சொன்னதெல்லாம் அப்படி இருக்கு. விஜய்க்கு இருக்கிற ராசி இருக்க, விஜயுடைய அந்த ஜாதகம் இருக்க, அது மோடி ஜாதகத்தை விட வந்து உயர்ந்தது, மிகச்சிறந்தது. அவர் வந்து இன்னும் 40 ஆண்டுகள் வந்து அப்படி கோல் வச்சு வரான். அரசியல்ல கோல் வச்சு வரான். தமிழ்நாட்டு அரசியல்ல, தமிழ்நாட்டு அரசியல் தாண்டி இந்திய அரசியல் தாண்டி உலக லெவலில் கோல் வச்சு வரான். அடுத்த 40 ஆண்டுகள் எப்படி கோல் வச்சு வர்றனா, மோடி வந்து அடுத்த தேர்தலில் தோத்துருவாராம். ஏன்னா இப்ப இருக்கிற அரசியல் சூழல் படி என்னதான் மோடிக்கு எதிரான நிலை மக்கள் கருத்து இருந்தா கூட அடுத்த தேர்தலே வந்து அவரை வீழ்த்த முடியுமா அப்படின்ற சந்தேகமா இருக்கு எல்லாருக்குமே. 4வது முறையாக மோடி ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம், எதிர்ப்பு அலைன்னு இருக்கு பாருங்க, அது முணுமுணுப்பாக தான் இருக்கு, ஒரு அலையாவே வந்து உருவாகல. காரணம், எதிர்கட்சியில் இருக்கிற எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அந்த ராகுல் காந்தியோட மோசமான செயல்பாடு காங்கிரஸை வந்து இன்னும் இன்னும் பின்னுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த காங்கிரஸ் கட்சி அல்லது ஒரு எதிரில் கட்சி வலுவாக இல்லாத வரைக்கும் மோடியினுடைய ஆதிக்கம் தொடரும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அப்போ அவருக்கு 80 வயசு ஆயிருக்கும். 80 வயசு ஆனாலும் அவரது ஆதிக்கம் அல்லது அவரது செல்வாக்கு குறையாதுன்னு சொல்றாங்க. அது இருக்கிற அந்த நிலவரத்தை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குன்னு சொல்லுது. இது ஜோசியம் தான், அரசியல் கணக்கு அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட மோடி வருகிற 2029 தேர்தலில் தோத்துருவாராம். ஆனால் விஜயனுடைய செல்வாக்கு தென் மாநிலங்கள் எல்லாம் பரவி அதை தாண்டி வட மாநிலங்கள் முழுக்க விஜயனுடைய செல்வாக்கும் அலையும் வந்து அதிகரிக்கும். அது வந்து அவரை தேசிய அளவுக்கு தலைவராக உயர்த்தும். இந்திய அரசியலில் அவர் ஆதிக்கம் செலுத்துவார். எப்போ? 2029. அதன் பிறகு ட்ரம்ப்பே வந்து இவர்கிட்ட ஐடியா கேட்பாராம். என்ன கொடுமைன்னா, இந்த 2029 தேர்தல் வருது இல்ல, அந்த தேர்தல் அப்போ வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் இருக்க மாட்டார். ஏன்னா ட்ரம்ப்புக்கு 2 டேர்ம் தான், இது 2வது டேர்ம். இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து யார் வேணா அங்கே வந்து வருவாங்க. இப்போ ஜேடி வான்ஸ் இருக்கார், அவர் வருவார், வேறு யாரோ வருவாங்க. ஆனால் இந்த புண்ணாக்கு சொல்லுது, ட்ரம்ப்பே வந்து இவருடைய யோசனை கேட்குற அளவுக்கு வந்து இவருடைய செல்வாக்கு வந்து பெருகும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இதை கேட்கும்போது காமெடியாக இருக்கு. ஒரு 40 வருஷம் ஒருத்தனுடைய அரசியலில் ஆதிக்கம் தொடரும் அப்படின்னு ஒருத்தன் கட்டமைக்கிறான். 40 வருஷம் போது விஜய்க்கு அப்போ வயசு என்ன? 95 வயசு ஆயிருக்கும். 95 வயசு. 95 வயசுல விஜய் இருப்பாரா? அந்த கேள்வி ஒன்று இருக்கு. நான் இதுவா சொல்லலை, தவறா சொல்லலை. பொதுவா இப்போ அவருக்கு வந்து 53 வயசு, 53 54 வயசு இருக்கும். அப்போ அவருக்கு வந்து இந்த நான் இன்னும் 40 ஆண்டுகள் கழிச்சு பார்க்குறப்போ அவர் வயசு என்னவா இருக்கும்? கலைஞரை விட அதிக வயசுல இருப்பார். அப்போ அவர் ஆக்டிவா இருப்பாரா அல்லது அவரால் வந்து அரசியல் பண்ண முடியுமா? அந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த முட்டை போண்டா சொல்லுது, அது வந்து 40 வருஷம் வந்து அரசியல் ஆதிக்கம் செலுத்துவார்.
அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஆதிக்கம் செலுத்துவார். உலக அளவில் வந்து அவர் பேச்சை கேட்டு இந்த உலகமே கேட்கும், அந்த இடத்துக்கு வந்து அவர் உயர்வார் அப்படின்னு வந்து போட்டு விடுறான். இன்னும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கான். அவனுக்கு அந்த பதவி கொடுக்காத அந்த கோபத்தில் எதிர்கட்சிகள்லாம் திட்டுறான். திரும்ப அதாவது வன்னியரசை திட்டுறான், தமிழ்மன் அன்சாரி திட்டுறான், எல்லாரையுமே வந்து இது கலைக்கிறான். 1 to 1 எங்கிட்ட நேரடியாக லைவ்ல எங்கிட்ட பேச முடியுமா, உங்களால் எங்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியுமா, பிரேமலதா விஜயகாந்த் எங்கிட்ட பேச முடியுமா அப்படிலாம் வந்து கேட்குற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு பெரியார் மண், அண்ணாவினுடைய மண் இப்படி ஆயிடுச்சேன்ற வருத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து சும்மா வெத்து வாய்ஸை விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் விஜயை வந்து அவன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறான்னா, நம்ம இவங்கெல்லாம் வந்து விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 15 நாட்களுக்கு முன்ன விஜய் தான் அடுத்து தமிழ்நாட்டு சிஎம் அப்படின்னா வந்து சிரின்னு சிரிச்சு தீர்த்து இருந்தோம், அது பதிவுகளெல்லாம் போட்டிருந்தோம். ஆனால் வந்து விஜய் சிஎம்மா வந்து உட்காந்தாச்சு. இப்போ அடுத்த நேரேட்டிவ் என்னன்னா, விஜய் பிரதம மந்திரி, அதை தாண்டி அடுத்த பெரிய இடத்துக்கு போக போறாரு அப்படின்னு வந்து ஒருத்த வந்து சொல்றான். அதை கட்டமைப்பதற்கு, அதற்கான வேலைகளை பார்ப்பதற்கு இவர்கள் இப்போ இருந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து வந்து தென் மாநிலங்கள்ல இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து இந்த ஜோசிகாரனுடைய அந்த அருள்வாக்கு மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, வாய்க்கு வந்தெல்லாம் அடித்து உளறிக்கிட்டு இருந்தானே, அதையெல்லாம் நான் இப்போ சொன்னேன். இவங்க என்ன பண்ண போகிறாங்க, அதாவது இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, என்ன பிளான் வச்சுருக்காங்கன்றத சொல்கிறேன். இப்போது இந்த ஜோசியர் இந்த சேனலில் உட்காந்து பேசுனதெல்லாம் ஏற்கனவே அவர்கள் ஒரு தனி மீட்டிங்கில் தனி அறையில் உட்கார்ந்து அவங்களுடைய அந்த ரூட் மாஃபியா உள்ளிட்ட குழுக்கள் உட்கார்ந்து பேசின திட்டத்தினுடைய ஒரு பகுதியை தான் அந்த சேனலில் அவன் சொல்லியிருக்கான். நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன். ஏன்னா முதல்ல தென் மாநிலங்களை குறி வைக்கிறாங்க. இப்போ வருகிற 2029 தேர்தலையே தென் மாநிலம் முழுக்க விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, தென் மாநிலங்கள் முழுக்க இருக்கிற மக்கள் ரசிகர்கள் விஜய்க்கு தீவிரமான ஆதரவாளர்களை மாற போறாங்க. விஜய் சொன்னா அது வந்து வாக்குகளை மாறப்போகுது. அதற்காக காங்கிரஸ் விஜய் கூட்டணி தமிழ்நாட்டை தாண்டி வந்து சில மாநிலங்களில் ஒரு சில தொகுதிகளில் விஜயினுடைய கட்சியும் வந்து வேட்பாளர்களை நிறுத்துவாங்க. அதே போல வட மாநிலங்களிலும் வந்து விஜய் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் விஜய் கொண்டு போகிறது அப்படிங்கிற அவங்க திட்டத்தின் ஒரு பகுதியைத்தான் வந்து அந்த ஜோசிகாரர் வந்து அந்த சேனலில் பேசியிருக்காங்க. நம்ம அதை அப்படி எடுத்துக்கணும். இப்போ அவங்க தமிழ்நாட்டு லெவலில், அதாவது தமிழ்நாடு அவங்களுக்கு மைக்ரோ லெவல், தமிழ்நாட்டில் அவங்க பண்ணதெல்லாம் வந்து மைக்ரோ லெவல் ஒர்க். இப்போ அடுத்து மேக்ரோ லெவலுங்கிறது இந்திய அளவுக்கு வந்து இதே மாதிரி ஒர்க்கை நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். இங்கே ஜெயிக்கிறது ஏன் வந்து நேஷனல் லெவலில் ஜெயிக்காது, நம்ம செய்வோம். கமெண்ட்ஸு, கிரிட்டிசிசம்ஸு அல்லது திட்டுறவங்க இதையெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. இப்போது நம்மெல்லாம் பேசின பேச்சு, நம்மை மாதிரி பத்திரிகையாளர்கள் பேசின பேச்சு, இப்போ 100 பத்திரிகையாளங்கன்னா அதில் மிஞ்சி போட ஒரு 4-5 பேர் தான் வந்து விஜய் ஆதரித்து பேசியிருப்பாங்க. மீதி அத்தனை பேரும் எதிர்த்து அதுவும் கடுமையாக திட்டி தான் பேசினாங்க. நான்லாம் வந்து தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் வந்து விஜய் மிக கடுமையாக திட்டி தான் பேசினேன். ஆனால் அதையெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி பேசின பேச்சுக்களை எல்லாம் அவங்க காதில் வாங்கியிருந்தால் அரசியல்லே இருந்துருக்க முடியாது, காணாமல் போயிட்டு இருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. ஆனால் அவங்க இதையெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. இதை தாண்டி வந்து நம்மோட பொய் பிரச்சாரம், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், இதையெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்டால் நம்ம கண்டுக்கவே கூடாது, ஆதாரம் எங்கடான்னு கேட்டால் நம்ம கொடுக்கவே கூடாது. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணோம்னாக்கா நம்மளுடைய நோக்கத்தில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இப்போதும் இந்த மேக்ரோ லெவலுக்கு வந்து அவங்க தயாராகிறாங்க. இது மக்கள் வந்து அது உஷாராக இருப்பாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இந்திய அளவில் வந்து என்ன மாதிரி ஏமாறுவதற்கு தயாராக இருப்பாங்களா, என்ன மாதிரின்னா இவர்களிடம் இதே போல தமிழ்நாடு ஏமாந்ததை போலவே இந்த விஜய் கும்பலிடம் இவர்கள் வாக்காளர்கள் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஏமாற போகிறாங்களா, அதற்கான ஒரு தோற்றத்தை வந்து இப்போந்தே வந்து அவங்க கட்டமைப்புகள் மிக கவனமாக இருக்காங்க, ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இந்த ஜோதிடருடைய இந்த பேட்டி முழுவதும் வந்து நான் அதை அப்படித்தான் பார்க்குறேன். ஒரு நமக்கு விடப்பட்ட ஒரு பகிரங்க ஒரு சவால், ஒரு எச்சரிக்கை ஒலி அது. இது வந்து இதில் வந்து அவங்கள ஜெயிக்க விட்டுட்டோம். ஏன்னா வந்து இந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம நினச்சி பார்க்கல.
குழந்தைங்க சொல்லி எத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க. நான் சரிப்பா அவனுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. பட் நம்ம நினச்சி அவங்க நினச்சதுக்கு போடுவாங்கன்னு நினச்சா இந்த லூஸுங்க வந்து அதுக்கு கேட்ட அந்த அதுக்கு தான் பைத்தியக்காரத்தனமாக கேட்டுச்சிங்கன்னா இதுகளுக்கும் ஒரு பக்கம் சரி ஏன் இவங்களுக்கே போடணும் அவர் தான் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமே இப்படி போட்டுருக்குது பல பைத்தியங்கள். இதை நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அதை டீட்டெயிலாக அப்புறமா பேசுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை மற்ற மாநிலங்களுக்கு வந்துடக்கூடாது. அதற்கு இப்போதிலிருந்தே உண்மையான இந்த ஜனநாயகத்தை நேசிக்கிற சக்திகள், அரசியல் கட்சிகள், அதே போல இந்த இந்த எந்த கட்சிக்கும் சார்பாக இல்லாமல் ஒரு சுயமாக யோசித்து வாக்களிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்கள்ல, அவங்க மத்தியில் வந்து ஒரு முழுமையான விழிப்புணர்வை இப்போ இருந்து ஏற்படுத்துறதுன்னா ரொம்ப காலம் இல்லை, இன்னும் 3 வருஷம் தான் இருக்குது. இந்த 3 வருஷன்றது ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடும். நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் எலெக்ஷன், தமிழ்நாட்டு எலெக்ஷன் எப்போ வந்து எப்போ போச்சு, எப்போ முடிவு வந்தது, எப்போ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அந்த பதவியில் உக்காந்தாங்க அப்படிங்கிறதே வந்து நம்ம யோசிக்க கூட இல்லை. அவ்வளோ வேகத்தில் வந்து அது போயிடுச்சு. ஒரு பக்கம் இன்னும் கூட இது கனவாக இருந்துடக்கூடாதா, இப்படியெல்லாம் ஒரு கெட்ட கனவு வந்தது அப்படின்னு நினச்சி நம்ம காலையில் கண் விழிச்சிருந்து அப்பா செய்தியை பார்க்கும்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நப்பாஸ் இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசு இதை ஏற்க மறுக்குது. இப்படி ஒரு சூழல், இந்தந்த பதவிகளில் இந்தந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போதே பகீர்னது, ஐயோ இன்னும் குறை காலத்தை எப்படி கடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமைன்னா இந்திய அளவில் அல்லது தென் மாநிலங்களிலெல்லாம் வந்து இவங்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியல. விழிச்சிக்கங்க. இது ஒரு காமெடியாக, அதாவது அந்த நபர் பேசுறது, அவருடைய அந்த வார்த்தைகள், அவர் சொல்கிற அந்த யோசனைகள், இதெல்லாம் வந்து காமெடியாக தெரிஞ்சாலும் கூட இது அவர்கள் ஏற்கனவே பேசியது, ஏற்கனவே ரகசிய அறையில் பேசியதை வந்து இவங்க எங்கள் சேனலில் உட்காந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது ஒரு சதுரங்க வேட்டை கும்பல் இருக்குல்ல, அந்த சதுரங்க வேட்டை கும்பலினுடைய ஒரு அங்கம் தான் இந்த ஜோதிடர். நம்ம அதை அப்படி பார்க்கணும். ஆசை காட்டுறது இது நான் வந்து ஏதோ ஒரு கண்மூடித்தனமான குற்றச்சாட்டை நீங்கள் எடுத்துக்கூடாது. அவருடைய பல வீடியோக்கள் வந்து இப்போ நிறைய வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோக்களில் வந்து ஆல்மோஸ்ட் சதுரங்க வேட்டையில் வர்ற அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரியே பேசுகிறாரு. முன்னே ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தியானத்தை சொல்லி கொடுத்தா உனக்கு இவ்வளோ வந்துடும், அதில் எனக்கு நீ 10% கொடுத்துடணும், அல்லது நான் இந்த இதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவேன், இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இதை உச்சரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், அந்த பலனில் எனக்கு 10% கொடுத்துடணும். இப்போ நினச்சாலே பக்குன்னுது. இப்போ விஜய்க்கு வந்து இவர் சொன்னதெல்லாம் படித்து விஜய் வந்து முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டாரு. அப்போ இனி முதல்வராக விஜய் போடுற திட்டங்கள் எல்லாம் 10% ஜோதிடருக்கு போயிடுமா? அந்த வீடியோவில் ஓப்பனாக சொல்கிறார். அது பல வெளிநாட்டு இளைஞர்கள்லாம் வந்து இவர் வந்து ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அந்த ஐடியாக்கள் இவர் சொல்கிற விதம் இதெல்லாம் கேட்கும்போது அந்த சதுரங்க வேட்டை தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்படி இந்தியாவையே ஒரு சதுரங்க வேட்டையாக மாற்றிட போகிறாங்க, வேட்டைக்காடாக மாற்றிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தினுடைய விளைவு தான் வந்து நம்ம இதையெல்லாம் சொல்கிறோம். தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் கிடையாது. அவர்கள் சொன்னதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அவங்க ஒரு பேட்டியாக சொல்கிறாங்க, நான் அது பேட்டி இல்லை, அது வந்து அடுத்த 3 ஆண்டுகளில் இவர்கள் அரங்கேற்ற போகிற அரசியல் சதியினுடைய ஒரு அவுட்லைன். அது அந்த அவுட்லைனை வந்து இன்றைக்கி அவங்க பேசுனதாக தான் நான் வந்து பார்க்குறேன்.